மிதுன ராசிக்காரர்கள் இது வரைக்கும் பட்ட கஷ்டம்னு சொல்ல முடியாதத, அதுக்கும் மேலே ஒரு படி போகலாம். இருக்கதா சாகிறதான்ற அளவில் மனசில் வேதனை 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 பட்டு நெருப்பில் புழு துடிக்கிற மாதிரி துடிச்சுட்டு இருந்திருப்பா. அந்த அளவுக்கு இருக்க கஷ்டத்தில் எந்த ஜோசிய பலனை கேட்டாலும் அவளுக்கு இப்போ பிடிக்காது. கடவுள் பக்தி மிகுந்த அவளுக்கு கடவுள் மேலே கூட கோபம் வந்துருக்கும். அந்த அளவுக்கு இந்த தங்கத்தை நெருப்பில் போட்டு வாட்டுற மாதிரியான ஒரு சில சோதனைகளை சந்திச்சிருக்காய்வா. ஆனால் இனிமேல் அதெல்லாம் போச்சு. இனிமேல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லா விஷயங்களும் நல்லபடி நடத்தி தரப்போகிறார் குரு பகவான். நடத்தி தரப்போகிறேன்னா நாளைக்கு காத்தாலேயே இல்லை, இன்னும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். இன்னும் 4-6 மாதத்தில் நீங்கள் நினச்சா மாதிரியான நல்லபடியான செயல்களில் மழை நல்லபடியாக நடந்து முடியும். படிப்பில் நல்லா குழந்தைகள் நல்ல மார்க் எடுத்து முன்னுக்கு வருவா. இருந்தாலும் காலேஜ் சேர்றதுல அல்லது நினச்ச படிப்பை தொடரத்தில் கொஞ்சம் தடங்கள் ஏற்பட்டு, ஆனால் நல்ல படிப்புக்கு வழி கிடைக்கும். வேலைகளில் மாற்றம் இருக்கும். கல்யாண காட்சியெல்லாம் பண்ணி தருவார் குரு பகவான். படிப்பு, கல்யாணம், உத்தியோகம், வீடு கட்டுறது, இப்படி பல நன்மைகளையும் காட்டுறது மிதுன ராசிக்கு. ராகு பகவான், சனி பகவான்லாம் கொஞ்சம் பேசாமல் இருங்கோ, நல்லா வா, இவாளுக்கு ஒரு நல்ல காலத்தை கொடுக்கணும் அப்படின்னு குரு பகவான் சொல்கிறது இந்த ஜாதக குறிப்பில் எனக்கு தெரியறது. அதனால் மிதுன ராசிக்காரர்கள்லாம் நல்லா ஜம்முன்னு இருக்கலாம். சோகத்தெல்லாம் விட்டுட்டு சந்தோஷமாக இருக்க ஆரம்பிக்கலாம். இனிமேல் வெற்றி தான், எல்லாத்துலேயும் சந்தோஷம்தான் உங்களுக்கு கிடைக்க போகிறது. குழந்தைகளை கல்யாணம் ஆகலையே அப்படின்னு கவலையெல்லாம் நீங்க போகிறது, வீட்டில் குழந்தை பிறக்கலையே அப்படின்னு வேதனையெல்லாம் நீங்க போகிறது. உங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் குரு பகவான் தரப்போரு. உடம்புல இருந்த சோர்வு, வேதனை, உடம்பு நலம், மனநலம் எல்லாம் பாதிக்கப்பட்ட மாதிரி உட்கார்ந்து நிற்கிற நீங்கள் தெம்பும் திடமுமா சந்தோஷமாக எழுந்து மற்றவர்களுக்கு எதிராக மகிழ்ச்சியாக வாழப்போகிற நாள் சீக்கிரத்தில் வந்துட்டுருக்கு. மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வரலாம். யானைகளுக்கு வாழைப்பழங்கள் வாங்கி அடிக்கடி கொடுக்கலாம். யானைக்கு எங்கே போகிறது அப்படின்னு கேட்டால் கோவிலுக்கு போய் தான் யானையை பார்க்கணும்.